அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் மாரடைப்பு எதனால் ஏற்படுது, அதை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் இருக்கு, இதற்கான காரணங்கள் என்ன, இது குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து இதய நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெயந்தி நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், இந்த மாரடைப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு 40 வயது இல்லை ஒரு 45 வயதுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு தான் அப்படின்னு, ஆனால் இன்னைக்கு சின்ன வயசில் இருக்கிறவர்களுக்கே வருது. இது ஓரளவுக்கு உணவு பழக்கங்களும் இல்லை லைஃப் ஸ்டைலோட சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னாலுமே பிபி ஒரு காரணமாக இருக்கலாம், சுகர் காரணமாக இருக்கலாம், நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. இதுதான் அதற்கான காரணங்கள்லாம் இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா? இல்லை இதில் வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது, நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது. அதில் மாடிஃபையபிள் அப்படின்னாக்க இந்த மாதிரி ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறது, அப்புறம் நம்ம ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்க முடியும், டயட் மாற்றிக்க முடியும். அதெல்லாம் வந்து மாடிஃபையபிள்னு நம்ம சொல்கிறோம். நான் மாடிஃபையபிள்ங்கிறது வந்து நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நம்ம ஏஜ், நம்ம செக்ஸ் இதெல்லாம் மாற்ற முடியாது. ஸோ இதுக்குன்னு சில ரிஸ்க் இருக்கும். சில முன்னாடிலாம் வந்து மேல்ஸ்க்கு நிறைய வரும், ஃபீமேல்ஸ்க்கு மெனோபாசல் ஏஜில் தான் வரும்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த லைஃப் ஸ்டைல்லாம் மாறுறதுனால மெனோபாஸோ ப்ரீ மெனோபாசலோ ஈவன் லேடிஸ்க்கு வந்து இதெல்லாம் வருது சான்சஸ் ஜாஸ்திங்கிறதெல்லாம் நம்ம இப்போ தெரிஞ்சுட்டே வரும், சின்ன வயசுலேயும் வருதுங்கிறது. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வரதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுக்கிறோமோ, எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஹார்ட் அட்டாக்லாம் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிபி அப்படிங்கிறத எப்படி குறைக்கலாம் மேம்? பிளட் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு வந்து ஒன்று வந்து டயட், அதில் சால்ட் இன்டேக் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நம்ம தினப்படி சமைக்கிற சாப்பாட்டில் இருக்கிற உப்பெல்லாம் எடுக்கலாம், பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக சால்ட் தூவிக்கிறது, சாலட்ஸில் ஊறுகாய் சாப்பிட்றது, இந்த மாதிரி அப்பளம் பப்படம், இந்த மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம், ஆக்சுவலி என்னோட ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க. 23rd வீக்கில் ஒரு ஸ்கேன் பண்ணோம் மேடம். ஓகே. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து பேபியோட ஹார்ட்டில் வந்து இன்ட்ரா கார்டியாக் ஈகோஜெனிக் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஸ்பாட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் எதுவும் ஃபியூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் வருங்களா? இது எப்படி இது க்யூர் பண்ணுறதுக்கான வழி எதுவும் இருக்குங்களா மேடம்? ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து அப்படியே ப்ரெக்னன்சியை ப்ரொசீட் பண்ணலான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்கேனை இன்னொன்று வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஒரு ஹார்ட் சென்டரும் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி குழந்தை பேர் வச்சுக்கிறது வந்து நல்லது, கார்டியாலஜிஸ்ட் இருக்கிற இடத்துல. ஸோ எதுனா தேவைன்னாக்கா அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். திருச்சிலேருந்து தேவராஜன் பேசுறேங்க. என்ன சந்தேகம் சார் கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு ஹார்ட்ல வந்து வீக்கமா இருக்குன்னு சொன்னாங்க, 2 வருஷம் மூச்சு வாங்கிச்சு. ஓகே. அது நடக்க முடியல, நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். நுரையீரல் வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. அதையும் நடக்கக்கூடாது, ரெமெடி இல்லைங்களா? டேப்லெட் சாப்பிட்டு இருக்கணுமா அப்படின்னு? டேப்லெட்ஸ் வந்து இருதயமும் வீக்காக இருக்குது, நுரையீரலும் வீக்காக இருக்குன்னா டேப்லெட்ஸ் எடுக்கிறது கட்டாயமாக அவசியம். ஆனால் என்ன காரணம்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்கிறது? கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. இல்லை, என்ன காரணம் இருக்குன்னு சொன்னாங்க? காரணம் வந்து கெமிக்கல் லேப்ல ஒர்க் பண்ணாங்களான்னு கேட்டாங்க. ஒண்ணுமே இல்லை எனக்கு. திடீர்னு மூச்சு வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு. நீங்க வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பாத்தீங்களா, லங் ஸ்பெஷலிஸ்ட் பாத்தீங்களா? அவங்க மூலமா தான் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். அது வந்து அவங்க சொல்றபடி ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கிளியரா நீங்க என்னன்னு டயக்னோசிஸ் கிளியரா சொன்னீங்கன்னா தான் என்னால உங்களுக்கு ஆன்சர் வந்து இன்னும் கிளியரா கொடுக்க முடியும். என்ன பிரச்சனை? டேப்லெட் தராங்க. அது ஹார்ட் ஃபெயிலியருக்காக கொடுக்குற மருந்துங்க. ஸோ அதுதான் காரணமா என்ன, ஹார்ட்டோட பர்சன்டேஜ் ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்னால் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ண முடியும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் ஸ்ரீரங்கத்துலேயும் கௌசல்யான்னு பேசுகிறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்கச்சு, வேகமாக நடக்கச்சேவோ இடது எப்படி கொடையெடுத்து அப்படி நெஞ்சு அழுத்துற மாதிரி இருக்கு. நான் பிபி மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், கான்கா 2.5, லோட்டன்சியல் 10 ரெண்டும் சாப்பிட்டு இருக்கேன். மார்னிங் லோட்டன்சியல், ஈவினிங் நைட் வந்து கான்கா 2.5 சாப்பிட்டு இருக்கேன். ஓகே. இடத்துல பெயின் இருந்துட்டு இருக்கு, ஒரு சமயம் இருக்கு, ஒரு சமயம் குறையிறது.
அது வந்து நர்வ் பிரச்சனையா இல்லை இந்த ஹார்ட் பிரச்சனையா என்னன்னு தெரியல எனக்கு. ஹார்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுமா. நீங்கள் வந்து இசிஜி எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நடக்க வச்சு ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் டெஸ்ட் பண்ணோன்னாக்கா உங்களுக்கு இது ஹார்ட் சம்மந்தப்பட்ட வலியா இல்லையாங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? தென்காசியில இருந்து பேசுறேன், முத்து பேசுறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. அதாவது இந்த இருதய சைடு வந்து வலி இருந்துகிட்டே இருக்கு. மிஷின்ல ஓட விட்டு பார்த்துட்டோம், அதுலயே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இசிசி எடுத்து பார்த்தா அதுலயே நார்மல் சொல்லிட்டாங்க. ஆனா வலி இருந்துகிட்டே இருக்கு மேடம். வலி இருந்துகிட்டே இருக்குன்னாக்கா நீங்கள் வந்து நடக்க வச்சு ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் அது கட்டாயம் செஞ்சு பார்க்கணும். நார்மல் சொல்லிட்டாங்களா? நார்மல் சொல்லிட்டாங்க. ஆனா ஓடும்போது வலிக்கல, நடக்கும்போது எரியும் டப் டப்னு அடிக்கும் அந்த மாதிரி. அப்போ அந்த டைம்லாம் வலி இல்ல. ஆனா வலி நார்மலான வலிங்கிறது ஒரு வருஷமாவே இருந்துகிட்டு இருக்கு. சில சமயம் அசிடிட்டி கேஸ் இருந்தா கூட அதே மாதிரி வலி இருக்கலாம். நீங்க ஒரு வாட்டி கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் எரிச்சலிப்பா இருக்கு. அதான் நீங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்க நீங்க. நன்றி சார். டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு அந்த இதயம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குங்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதயம் வந்து கொஞ்சம் அழுத்தம் அதிகமானதுனால வீங்கி போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுது? இது வீக்கோன்னு அவங்க சொல்கிறது வந்து ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. தசையே வீக்காக இருக்கலாம், இருதய தசை வீக்காக போகலாம். அது பேர் கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி பிபி அதிகமாக இருந்ததுன்னா ஹார்ட் தாங்கிக்கிற சக்தி இல்லாமல் அது அதோடைய சக்தியை இழந்து என்லார்ஜ் ஆகலாம். ஹார்ட் வால்வ் டிசீஸ் இருந்ததுன்னா ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கலாம். மாதிரி மாரடைப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாரடைப்பு வந்து அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் த ஹார்ட் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் இருந்ததுன்னா கூட ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் வரலாம். இது ஹார்ட் என்லார்ஜ் ஆச்சுன்னாலே ஹார்ட் ஃபெயிலியர்ன்ற சிம்டம்ஸ் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அதாவது அவங்களால நடக்க முடியாது, மூச்சு திணறல் வரும், காலில் வீக்கம் வரும், முகம்லாம் வீக்கம் வரலாம், படுத்திருந்தா அவங்களுக்கு மூச்சு திணறல் வரும். இதெல்லாம் வந்து அதுக்கான அறிகுறிகள். இப்போ இதே வந்து அந்த இதயம் சுருங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கும் இதே மாதிரி இதயம் சுருங்கி இருக்குன்னு அவங்க சொல்றது வந்து இருதயத்தில் இருக்கிற வால்வு வந்து சுருங்கிறதுக்கு வாய்ப்பு. இருதயமாக சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓ, தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். எங்க இருந்து சார் பேசுறீங்க? நான் குஜராத்ல இருந்து பேசுறேங்க. என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கங்க. வணக்கம். நான் குஜராத்ல இருந்து பேசுறேங்க. ஆல்ரெடி எனக்கு 1.5 மாசத்துக்கு முன்னால அட்டாக் வந்திருந்தது. ஓகே. நான் இங்க செக் பண்ணி இது பண்ணி எனக்கு ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. சரி. நான் இப்போ டேப்லெட் கண்டினியூவா மார்னிங் ஈவினிங் எடுத்துட்டு இருக்கேன். பட் எண்ணெய் நெய்யெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்பளம் ஊறுகாய் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. ஓகே. டெய்லி மார்னிங் வாக்கிங் போயிட்டு இருக்கேன். ஓகே. இது எப்படி எப்போ அக்யூர் ஆகும்? இதுக்கு க்யூர் அப்படின்றது வந்து உங்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்குது. திருப்பி வரவே கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டயட்டில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். டாக்டர் கொடுத்துருக்கிற மாத்திரைகளை விடாமல் சாப்பிட்ணும். அவங்க சொல்கிறப்போ செக்கப்புக்கு போகணும். ஏன்னா ஒரு தடவை அடப்புன்னு வந்துட்டு அப்படின்னாக்கா திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டென்ட்லாம் வச்சுருக்கறதுனால நீங்களாக நல்லா ஃபீல் பண்ணிங்கன்னா கூட மாத்திரைகளை நிறுத்தக்கூடாது. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் மருந்தெல்லாம் நிறுத்துறது, கம்மி பண்ணுறது எல்லாமே செய்யணும். ஸோ திருப்பி வராமல் இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. டாக்டர்கிட்ட அப்பப்போ செக்கப் போய் டோஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டயட்டில் ஸ்ட்ரிக்டாக இருங்க, வாக்கிங் பண்ணுங்கள். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் ராயபுரத்துலேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகம்மா? கேளுங்க. நல்லது, கேளுங்கம்மா. எனக்கு நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர். நைட்ல படுத்தனா ஏதாவது அப்படியே கனவா வருது. அந்த நேரத்துல வந்து நெஞ்செல்லாம் ஹார்ட் ரொம்ப ரொம்ப துடிக்கிற மாதிரி இருக்கு, வேர்த்து போகுது, தலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது தினமே வருதா இல்ல எப்பவாவது ஒரு தடவை? இப்போ ஒரு நார்மலாவே ஒரு வாரமா அடிக்கடிக்கு வருது டாக்டர். நைட்ல படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, வருது. உங்களுக்கு வயசு என்னம்மா? வயசு 40 ஆகுதுங்க. எதுனா மருந்து தினைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்களா? எதுவுமே எடுத்துக்கல டாக்டர். ஆனா நைட்ல வந்து அந்த ஏதாவது இது பண்ணோம்னா ஹார்ட் பீட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து எதுனா டென்ஷன் இருந்தா கூட வரலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னாக்கா பயப்படுறதுக்கு என்னை பொறுத்த மட்டும் ஒன்றும் இல்லை. பட் இது மாதிரி படப்படப்பு வந்துட்டே இருக்குன்னாக்கா ஒரு வாட்டி போய் இசிஜி எடுத்து பார்த்துக்கோங்கம்மா, செக் பண்ணிக்கோங்க ஹார்ட்ல எதுனா பிரச்சனையான்னு பார்த்துக்கோங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ டாக்டர். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு 55 ஏஜ் ஆச்சு மேடம். சொல்லுங்கம்மா. 55 ஏஜ் ஆயிடுச்சு. சரி. அது ஹார்ட்ல வந்து பர்த்லயே ஹோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. ஆனா இது வரைக்கும் செயின் எதுவுமே எடுக்கல. ஓகே. ஆனா 1 மந்த் முன்னாடி ஒரு தடவை மயக்கம் வந்து விழுந்துட்டேன். ஓகே. அப்போ உடனே போய் டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு அவங்க இந்த மாதிரி ஹோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. டெம்பரரியா டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சரி. அது ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பண்ணணுமா இல்ல டேப்லெட்ஸே சாப்பிடலாம்? ஹோல் டேப்லெட்ஸ்னால ஹோல்லாம் வந்து க்ளோஸ் ஆகாதுமா. அது அது எந்த இடத்துல ஹோல் இருக்குங்கிறத பொறுத்து. பட் ஹோல் இருக்குது அப்படின்னா வயசும் 55 ஆயிடுத்து, இப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குன்னாக்கா அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். ஆக்சுவலா எனக்கு நெஞ்சு எரிச்சலா இருக்கு. ஆக்சுவலா ஓகே. ஐ மீன் அது ஓடனா ஆக்சுவலா அப்புறம் வந்து அந்த மாதிரி வருது. ஆக்சுவலா நடக்கும்போது எரிச்சல் வரும் அடிக்கடிக்கு. அதனால வலி ஏதாச்சும் இருக்குங்களா? இது வந்து நடக்கும்போது ஓடும்போது நெஞ்சு எரிச்சல்னு வருதுன்னாக்கா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். அதனால நீங்க கட்டாயம் ஒரு இசிஜி எடுக்கணும். நடக்க வச்சு செய்யற அந்த இசிஜி டெஸ்ட் ட்ரெட்மில்னு பேரு. ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. நன்றி சார். டாக்டர், இப்போ நீங்க சொன்னதுல எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இதய நோய் சம்பந்தப்பட்டது கிடையாது, இல்ல இதய நோய் சம்பந்தப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம்? ஒன்று வந்து ஏஜ், செஸ்ட் பெயின்னு வந்து ஒரு மாதிரி எல்லாரும் நீங்க கேட்கும்போது ஒருத்தர் எரிச்சல் சொல்லுவாங்க, ஒருத்தர் அழுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, சும்மா இருக்கும்போதே இருக்குன்னு சொல்லுவாங்க, நடந்தாதான் வருதுன்னு சொல்லுவாங்க. பட் யூஸ்வலாக ஹார்ட் ப்ராப்ளம்ங்கிறது வந்து எஃபர்ட் ரிலேட்டட். இப்போ நம்ம எதனா வேலை செய்யும்போது, குளிச்சுட்டு வந்தோம்னா, ஓடும்போது, படி ஏறும்போது, அப்போல்லாம் நெஞ்சு அழுத்தமோ மூச்சு திணறலோ படப்படப்போ நெஞ்சு வலியோ எரிச்சலோ எதாக இருந்தாலும் வந்து இருதய சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். அது வந்து அது ஏஜ், அவங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஸ்மோக்கிங், அதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து அது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாங்கிறத நினச்சிட்டு அது சம்மந்தமான எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி ரூல் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னே நாங்கள் சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஆனால் நெஞ்சு எரிச்சல் வந்து இதனுடன் தொடர்புடையதா? நெஞ்சு எரிச்சல்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எஃபர்ட்டோட வந்ததுன்னா ஹார்ட் சம்மந்தமாக இருக்கலாம். பட் அதர்வைஸ் சும்மா இருக்கும்போது இருக்குது, சாப்பிட்ட உடனே வரதெல்லாம் அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், ஸ்டமக் அல்சர்னால கூட வரலாம். மேம், இந்த ஓவராக ஏதாவது ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போது படப்படப்பு இருக்குன்னா ஓகே, அது அந்த ஸ்ட்ரெஸ் முடிஞ்ச உடனே போயிடும்னு சொல்லலாம். இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க தூக்கத்தில் எனக்கு அது மாதிரி படப்படப்பு வருதுன்னு. அந்த மாதிரி திடீர்னு உட்காந்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த பால்பிட்டேஷன் வருது அப்படின்னா நிச்சயம் அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஆமாம், கட்டாயம் அதை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஒரு காரணமே இல்லாமல் படப்படப்பு, ரெஸ்ட்டில் இருக்கும்போது படப்படப்பு, தூக்கத்தில் அது படப்படப்பு வந்து எழுந்திரிச்சு உட்காடுறாங்கன்னா இட் மே பி ரிலேட்டட் டு சம் ப்ராப்ளம் வித் த ஹார்ட். ஓகே, தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? குரோம்பேட்ல இருந்து ஸ்ருதி பேசுறேன். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். எங்க ஃபாதருக்காக நான் கேட்குறேன். அவருக்கு 65 இயர்ஸ் ஆகுது. ஓகே. அவருக்கு மெட்ரல் வால் வந்து பை பர்த்லேயே வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? தண்ணி நிறைய குடிக்க சொல்றாங்க, அது வந்து ப்ராப்பரா ஆயிடும், மெட்ரல் வால் ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு வர்த்தி இருந்துச்சுன்னா ரெஸ்டின் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? மெட்ரல் வால்னால அது பெருசா இருக்கனால ப்ராப்ளம் வருங்களா? மைட்ரல் வால் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே இருக்குன்னாக்கா ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா. 65 வயசு மட்டும் இருந்திருக்கிறாரு, அதனால இது மட்டும் ஒரு பிரச்சனையும் வரலைன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. பட் அது வேறு எதனாவது வேல்வ் லீக்கோ இல்லை வேல்வ் சுருங்கி போயோ பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காமிச்சு என்னன்ற பிரச்சனையை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லதும்மா, என்ன சந்தேகம்? கேளுங்க டாக்டர் கிட்ட. என் வீட்டுக்காரருக்கு வயசு 45 மேடம். ஓகே. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டண்ட் வச்சுட்டு வந்தாங்க. இப்போ விரல் வந்து வீக்கம் வந்துருதுங்க, அது எதனாலன்னு கேக்குறாங்க மேடம். எங்க வீக்கம் வருது? விரல்லைங்க, கை விரல்லைங்க. கை விரல்ல வீக்கத்துக்கும் ஹார்ட்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலம்மா. சரிங்க மேடம்.
சரிங்க, அதை போய் கேட்டு பார்த்தா சரி நரம்பு டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க. அதனால சரி உங்களை கேட்டா தெரியும் அப்படின்ட்டு இப்போ கேட்டேங்க. நீங்க வந்து ஆர்த்தோபெடிக் டாக்டர் யாரையாவதோ இல்லை ருமட்டாலஜி டாக்டர் யாரையாவது பாருங்கம்மா. நன்றிம்மா. டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கா மாதிரியோ இல்லை எதுக்கு தேவையில்லாமல் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வரும். இது எதனால் தரப்படுது? இப்போ வந்து நாங்கள் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை பிபி இருக்குது இல்லை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சுகர் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே கொடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது கொலஸ்ட்ரால் நார்மலாக இருந்தால் கூட வி வில் கிவ் ஆன்டி கொலஸ்ட்ரால் ட்ரக். ஏன்னா இருதய நோயை தடுக்கிறதுக்காக கொடுக்கறது. இப்போ வந்து அந்த ஆஸ்பிரின் அந்த மாதிரி மாத்திரைகள்லாம் சில சமயம் கொடுப்போம். அது வந்து ப்ரூஃப் இருக்கணும், இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, மேஜராக இல்லாமல் இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னாக்கா இந்த மாதிரி ஆஸ்பிரின் மாதிரி டேப்லெட் எடுத்துக்க சொல்லுவோம். இதில் வந்து அவங்க சில சமயம் வந்து மாத்திரை எடுத்துட்டு அவங்களுக்கு அதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னாக்கா நாங்கள் அதை கம்மி பண்ணுவோம். சில பேருக்கு வந்து ஒன்றுமே இருக்காது, அவங்க ஆனால் அடிக்கடி செஸ்ட் பெயின் அது மாதிரி இருக்குன்ட்டு வருவாங்க நிறைய. ஆனால் லேடிஸில் அது மாதிரி நாங்கள் பார்ப்போம். அவங்கள வந்து வி ஒன்லி ஹாவ் டு கவுன்சில் தெம், வேறு வழி கிடையாது. தொடர்ந்து பேசலாமே ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம், அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சைடு எஃபெக்ட்ஸ்னால் என்ன மாதிரி இருக்கும்? ஒவ்வொரு ட்ரக்குக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. இப்போ ஆஸ்பிரின்லாம் எடுத்திங்கனாக்கா அது அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் அதெல்லாம் அக்ரவேட் பண்ணும். ஸோ அது நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பேஷண்ட் கிட்ட முதலையே சைடு எஃபெக்ட் பற்றி பேசணுன்னா எடுக்கவே மாட்டாங்க மாத்திரைலாம். அதனால ரொம்ப முக்கியமான சைடு எஃபெக்ட் இருக்கும்னாக்கா அது அவங்களுக்கு தெரிவிப்போம். அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ ஆன்டி கொலஸ்ட்ரால் ட்ரக் எடுத்திங்கனாக்கா தசவலி அதெல்லாம் வரலாம், கால்லாம் வலிக்குதுன்னு வருவாங்க, சில பேர் ஒல்லி ஆவாங்க அந்த மருந்து எடுக்கும்போது. ஸோ ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா எங்ககிட்ட வந்து காமிக்க சொல்லுவோம். நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி சில பேருக்கு வரும்னு நாங்கள் நினச்சோன்னாக்கா நாங்கள் வந்து காமிங்கன்னு சொல்லுவோம். இல்லைன்னா நாங்கள் சொல்லவே மாட்டோம், அவங்கள எடுக்க சொல்லுவோம். அவங்களா எதனா பிரச்சனைனா வந்து சொல்லுவாங்க இல்லையா, அப்போ தான் அதோட சைடு எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதர்வைஸ் பீப்புள் கெட் வெரி ஒரீட், எல்லாத்தையும் அந்த மருந்துக்கே ரிலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. முக்கியமான சில மருந்துகள் அப்புறம் நம்ம கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால நாங்கள் சைடு எஃபெக்ட்ஸை ஹைலைட் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம், எங்க பிரதர் இன்லாக்கு 20 வருஷத்துக்கு முன்னால ஹார்ட்ல வால்வு ப்ராப்ளம் சொல்லிட்டு மாத்தி வச்சாங்க மேம். ஓகே. இப்போ 20 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் செக்கப்காக ரெகுலரா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு திணறலா இருக்குன்னு சொல்லி கொண்டே காமிச்சப்ப திரும்ப மீத இருக்கிற 2 வால்வும் வந்து அடைப்பும் சுருங்கியும் இருக்கு, அதனால திரும்பவும் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க மேம். ஆமா, அது பண்ணிக்கலாங்களா? அதனால தாராளமா பண்ணிக்கலாமா, ஒரு பிரச்சனையும் இல்ல, பண்ணிக்க சொல்லுங்க. பண்ணாம இருந்தாதான் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? ஆபரேஷன் பண்ணும்போது ஃபிக்ஸ் வர்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்? அதை நீங்க வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தெரிவிச்சிடுங்க, இது மாதிரி அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றும் தேவை இருக்கா, அந்த மருந்து கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், அவ்வளோதான். ஃபிட்ஸ் வரதுனால ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. நன்றிம்மா. டாக்டர், இப்போது நிறைய பிரச்சனைகள் பற்றி பேசும்பொழுது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதய நோயை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பு சீக்கிரமாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்போல்லாம் அந்த இன்ஃப்ளமேட்ரி டிஸார்டர்ஸ்னால, இப்போ சோர் த்ரோட் இருந்தது ஒரு வாரம் முன்னாடி, எனக்கு ஜுரம் இருந்தது, அதனால செஸ்ட் பெயினோட அதுக்கப்புறம் வருவாங்க. அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இப்போல்லாம் வந்து அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக நாங்கள் சொல்கிறோம். பட் ஹார்ட்டில் இன்ஃபெக்ஷன் வரணுன்னா இந்த மாதிரி வேல்வ் மாற்றுறாங்கன்னு பேசுனாங்க இல்லையா, நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் வேல்வை நம்ம உள்ளே வைக்கிறோம், தட் இஸ் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஹை ஃபீவர்ஸ், இந்த மாதிரி டைஃபாய்டு அந்த மாதிரி வைரல் ஃபீவர், அதெல்லாம் ரொம்ப ஹை ஃபீவரோட வந்து ஹார்ட் மசிலும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ். பேர் வந்து மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மயோகார்டியம்ங்கிறது வந்து ஹார்ட்டோட மசில், அதில் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அந்த மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில ஃபீவர்ஸோட இந்த டெங்கு ஃபீவர் அதோடலாம் மயோகார்டைட்டிஸ்லாம் வரலாம். ஸோ தட்ஸ் வை வெரி ஹை ஃபீவர், சில ஃபீவர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் உடனே வந்து டாக்டரை ரீச் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவோம், டு ப்ரிவென்ட் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ். அவ்வளோதான் மேம். இப்போ நம்ம பிபி பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி சுகர் பேஷண்ட் அப்படின்னு வரும்பொழுது கவனம் வந்து அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அவர்களுக்கு இதய நோய் அப்படிங்கிறது வருமா? அப்படி வரும்னா எத்தனை சதவீதம் சான்சஸ் இருக்குன்னு பேசணும். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை.
இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த சுகர் பேஷண்ட் இல்லை சுகர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இதய நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு? கட்டாயம் இருக்குது. அவங்களுக்கு வந்து சுகர்னு நாங்கள் டிடெக்ட் பண்ணிட்டானாலே ஹார்ட் டிசீஸ் இருக்குங்கிற மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் ரெக்கமெண்டேஷனே. ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த worst ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் வரத்துக்கு. ஸோ டயட்டில் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். சுகர் எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஃப்யூச்சருக்கு நல்லது அந்த மாதிரி. ஸோ இது இவ்வளோ பேருக்கு தான் வரும்லாம் சொல்ல முடியாது. சுகர் இருந்தாலே ஹார்ட்காக மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுவும் ஹார்ட்டும் எப்படி கனெக்ட் ஆகுதுமா? அது எப்படி கனெக்ட் ஆகிறது அப்படின்னாக்கா இட்ஸ் நிறைய அந்த மெட்டபாலிசம்லாம் சொல்லுவோம். அதில் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு அடைப்பெல்லாம் வந்து ஜாஸ்தி வரும். அந்த வெசல் இரத்த குழாயோட லைனிங் இருக்குது இல்லையா, அதில் எண்டோத்தீலியம்னு சொல்லுவோம், அந்த இன்னர் லேயர், அதுலெல்லாம் சில பாதிப்புகள்லாம் வரும். அது வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அந்த இதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்களுக்கு ரொம்ப பொதுவாக நான் சொல்கிறேன். அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமும் ரத்தத்தை சீராக மெல்லிசாக வச்சுருக்கிற அந்த தன்மை எல்லாமும் வந்து மாறுபடும் சுகர் இருக்கிறவங்களுக்கு. சுகர் இருக்கிறவங்களுக்கு பிபியும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுகர் மெட்டபாலிசமோட சம்மந்தப்பட்டது இந்த கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசமும். ஸோ ஒன்றோட ஒன்று எல்லாம் சம்மந்தப்பட்டு இது அத்தனையும் சேர்ந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து இருதய நோய் இல்லை இரத்த குழா சம்மந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடும். ஸோ அதனால வந்து ரொம்ப முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டராக நாங்கள் அதை ட்ரீட் பண்ணுவோம். சுகரை நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்போம் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தொடர்ந்து பேசலாம் மேம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க இங்க திருக்கோயிலூர்ல இருந்து பேசுறேன் மேம். நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர். ஹலோ மேம், என்னோட அம்மாவுக்கு வந்து 2 குழால 1 குழா சளி அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மேம். ஓகே. இதயத்துல அந்த ஆபரேஷன் பண்ண முடியுங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க, ஜிக்மோர்ல ஆபரேஷன் எதுவும் கிடையாது, உங்களுக்கு டேப்லெட் தான் போடணும் ரெகுலரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அது வந்து அப்போனா அந்த அடைப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்திருக்காதுமா, அதனால தான் வந்து அவங்க வந்து மாத்திரையே போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க. சில சமயம் வந்து அடைப்பு ஜாஸ்தி இருந்தால் கூட இரத்த குழா நுனியில் இருந்ததுனாலோ இல்லை சின்ன சின்ன இரத்த குழாயில் இருந்ததுனாலோ மாத்திரையே போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டாக்டர் வந்து ஆப்ரேஷன் தேவையில்லை மாத்திரையே போகிறோன்னாக்க நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். எதுனா உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த பேப்பர்ஸ் எல்லா ரிப்போர்ட்டையும் கிளியராக கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னாக்க இன்னும் பெட்டராக உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ண முடியும். நன்றிம்மா. டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? தாம்பரத்துல பேசுறேன் மேம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. பிரதர் ஒருவருக்கு வந்து ஹார்ட்ல ஹோல் இருக்குன்னு சொல்லிட்டு 2 month பேபில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கு இப்போ ஒரு 34 வயசு இருக்கும் அவருக்கு. அது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. ஓகே. இடையில வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணதுல 50% சான்சஸ் இருக்கு. ரெண்டு இதுக்கும் வந்து 50% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் அதுக்கு டேப்லெட் எதுவும் இருக்குங்களா? ஹோலுக்கெல்லாம் வந்து டேப்லெட் கிடையாது. அது நம்ம ஆப்ரேஷன் மூலமாகவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே போய் செஞ்சு சரி பண்ணதில் தான் அதோட ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. அதுக்கு இப்போ மேடம் ஹாஸ்பிட்டல்ல என்ன ட்ரீட்மெண்ட் எவ்வளவு ஆகும்? நீங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து காமிங்க. அது என்ன மாதிரி ஹோல், எதனால அவங்க 50% தான் இது கொடுத்துருக்குறாங்கங்கிறது தெரிஞ்சதுன்னா நாங்க உங்களுக்கு டீட்டெயிலாக நாங்க சொல்ல முடியும் என்னன்னு சொல்லிட்டு. நீங்க எடுத்துட்டு வந்து காமிங்க, நம்ம பார்க்கலாம். நன்றி சார். டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சார் நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் எனக்குங்க 2.5 years முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்ததுங்க. ஓகே. ஒரு ஆன்ஜியோ பண்ணாங்க, ஆன்ஜியோ பிளாஸ்ட். ஓகே. மறுபடியும் 6 months கழிச்சு செக்அப் பண்ணும்போதுங்க மறுபடியும் ஹார்ட் பம்பிங் வீக்கா இருக்கு, மறுபடியும் ஒரு ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னாங்க. ஓகே. அப்புறம் மறுபடியும் ஒரு செஞ்சேன். செஞ்சு இப்போ கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றாங்க. ஓகே. செக்அப் நார்மல் செக்அப், சுகர் டெஸ்ட், ப்ரெஷர் எல்லாமே நார்மலா இருக்கு. ஓகே. இப்போ லாஸ்ட் 6 months எனக்கு வந்து சரியா தூக்கமே வர்றது இல்லைங்க. சரி. அது என்ன ப்ராப்ளம் தெரியல. அதுக்கு தூக்கம் மட்டும்தான் வரலன்னாக்க அது எதுனா ஸ்ட்ரெஸ், நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன், யோகா அது மாதிரிலாம் பண்ணலாம். எதுனா தேவைன்னா மருந்தும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் உங்களுக்கு மூச்சு திணறல்னாலேயோ படப்படப்புனாலேயோ ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைனால உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி மருந்தெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். நன்றி சார். டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம், நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட.
வந்து டாக்டர் எஸ் மேம் என்னோட சன்னுக்கு வந்து 12 இயர்ஸ் ஆயிருது டாக்டர். ஓகே. அவனுக்கு வந்து 4 இயர்ஸ் பேக் வந்து 8 இயர்ஸ்ல அவனுக்கு வந்து பைகாஸ்பிட் வந்து அயோட்டிக் வால்வ்னு வந்து டயக்னோஸ் பண்ணினோம். ஓகே. இதனால அவனுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருமா மேம்? பைகாஸ்பிட் அயோட்டிக் வால்வ் மட்டும் தான் இருக்குன்னாக்கா ஃபாலோ அப் இஸ் அ மஸ்ட். வருஷம் எக்கோ கார்டியோகிராம் செக் பண்ணிக்கணும். அதனால வால்வ் சுருங்கிறது இல்லை லீக் ஆயிருக்குன்னாக்கா அதுவும் வந்து ஃபாலோ அப்பில் இருக்கணும். எப்போவாவது ஃப்யூச்சரில் வால்வ் சுருங்கிட்டுனாலோ இல்லை லீக் ஆச்சுனாலோ ஆப்ரேஷன் தேவைப்படலாம். பட் இந்த மாதிரி வெறும் பைகாஸ்பிட் அயோட்டிக் வால்வோட 70 வயசு 80 வயசு ஒரு பிரச்சனையும் இல்லாத இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நன்றிம்மா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹலோ. எஸ் மேம் வந்து இது வந்து எதனால மேம் இந்த மாதிரி வந்து பர்த்லே வருது இந்த ப்ராப்ளம் மேம்? எதனாலன்னா சில இதுக்கெல்லாம் ஜெனட்டிக் காரணம் இருக்குமா. அது குழந்தையோட டெவலப்மெண்டல் ப்ராசஸில் எதுனா வித்தியாசம் இருக்கலாம். மோஸ்ட்லி ஜெனட்டிக். ஸோ அதுக்கு காரணம் இது இருந்தால் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது அதுக்கு. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தேனி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க, ஆனால் உங்கள் டிவி கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. சரி. கேளுங்கம்மா. ஹார்ட் வந்து எனக்கு வேகமாக துடிக்குங்க. ஓகே. அதுக்கு நாங்கள் ஸ்கேன் பண்ணிலாம் பார்த்தோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கு என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல. ரத்த கம்மினால அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரத்த குறைவுனால. உங்களுக்கு ரத்த சோகை இருக்குன்னாக்கா படப்படப்பு இருக்கலாம். நீங்கள் முதல்ல ரத்த சோகையை சரி பண்ணிக்கோங்க, அதுலேயே உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். நன்றிம்மா. டாக்டர் இப்போ ஒரு நேர் பேசும்பொழுது இந்த பம்பிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு, பம்பிங்காக இருக்கட்டும் இல்லை இந்த வீக்கமாக இருக்கட்டும் வலியாக இருக்கட்டும், இதெல்லாம் டேப்லெட் இல்லாமல் குணப்படுத்துறதல் அப்படிங்கிறது சாத்தியமா? ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட்ஸ் தான். பம்பிங் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல ட்ரை பண்ணது வந்து டேப்லெட்ஸ். அதில் இல்லை இது மாதிரி ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். வேல்வ் பிரச்சனைக்குன்னா வேல்வை சரி பண்ணி பார்க்கலாம். அதையும் மீறி பம்பிங் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னாக்கா, கொடுக்குற மருந்தில் சரியாகலை அப்படின்னாக்கா இப்போ வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் பேஸ் மேக்கர் மாதிரி இருக்குது, அது மாதிரி நம்ம சப்போர்ட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கும் அடுத்த லெவலுக்கு போகிறோன்னா இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி தான். தசை வீக் ஆகிட்டே போக போக அந்த மாதிரி. இப்போது எக்ஸசைஸ்லலாம் கார்டியோ ரிலேட்டடான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செய்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இது மாதிரி பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, ஃப்யூச்சரில் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கணுங்கிறவங்களுக்கு அதெல்லாம் செய்யலாம். ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வந்துட்டவங்களுக்கு கூட வி ரெக்கமெண்ட் அவங்களோட சிம்டம் லிமிட்டடாக அவங்களால எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி ஏரோபிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம், ரன்னிங், ஸ்விம்மிங், வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், இதெல்லாம் வந்து குட் ஃபார் த ஹார்ட். இதெல்லாம் வந்து அவங்க செய்யலாம் அப்படிங்கிறத அவங்களோட சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செய்யணும்னு சொல்லுவோம். இட் இம்ப்ரூவ்ஸ் த ஹார்ட்ஸ் எஃபிஷியன்சி. தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர். ஹலோ டாக்டர் வணக்கம். சொல்லுங்க மேம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ. ஹலோ சொல்லுங்க. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே. ஹலோ டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார், உங்கள் டவுட் என்ன சார் கேளுங்க. நன்றி சார். டாக்டர் இப்போ இந்த ஃபாலோஅப்ஸ் எல்லாம் சொன்னீங்க, யாருக்கெல்லாம் ஃபாலோஅப்ஸ் அப்படிங்கிறத ரெகுலராக அவங்க எடுத்துக்கணும்? சுகர் பேஷண்ட்ஸ், ஹார்ட் டிசீஸே இல்லைன்னா கூட அவங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து இந்த ட்ரெட்மில்லில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, ஆனால் வேறு எதுவும் தேவையில்லை, அப்பப்போ வந்து செக்அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அது இயர்லி ஒன்ஸ் அவங்களோட அந்த சேஞ்ச்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஸ்மோக்கிங் இருக்குது அப்படின்லாம் இருந்ததுன்னா, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னா வந்து பாருங்கன்னு சொல்லுவோம். ஹார்ட்டுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கள நாங்கள் ரெகுலர் செக்கப்ஸில் வாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்குது, நாங்கள் ஸ்டென்ட் வச்சுக்கிட்டோம் இல்லை பைபாஸ் பண்ணிக்கிட்டோம்னா கூட தெர் ஆர் சம் ஏரியாஸ் வித்தவுட் பிளாக்ஸ் இருக்கும். அதில் டெவலப் ஆகிறதா இல்லையாங்கிறத அவங்க ஃபாலோஅப்க்கு வந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு தெரியும். ப்ளஸ் வி ஆர் கிவிங் தம் மெடிசன்ஸ்னால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அன்லெஸ் தே கம் பேக் டு அஸ், சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது டெவலப் ஆகுதா இல்லையா, அந்த மருந்து அவங்களுக்கு ஒத்துக்கிறதா இல்லையான்னு தெரியாது. ஸோ அவங்கள ஃபாலோஅப்க்கு வர சொல்லுவோம்.
ஓகே. ஸோ இப்போ இதில் லேடிஸ் அப்படின்னு வரும்பொழுது முதல்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க மாதவிலக்கு எந்த அளவில் இருக்கோ அது வரைக்கும் இவங்களுக்கு இதய நோய்க்கான பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க லேடிஸ்க்கும் இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குன்னு. ஒருவேளை இந்த மெனோபாஸ் வந்து தள்ளி போகிறது அப்படிங்கிறது அதை கொஞ்சம் லேட் ஆகி ஒரு 40 வயசுங்கிறது ஒரு 50 வயசுக்கு போகுது அப்படின்னா அந்த அளவுக்கு இதய நோய்கள் அப்படிங்கிறதும் தள்ளி போகுமா? முன்னாடி அதுதான் ஒரு கான்செப்டாக இருந்தது. யூஸ்வலாக வந்து மெனோபாசல் ஏஜ் வந்து அப் டு 53 இயர்ஸ் சில பேருக்கு மெனோபாஸ் வரலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்லி ஆஃப்டர் 50 இயர்ஸ் ஆர் 55 இயர்ஸ் தான் வந்து லேடிஸ்க்கு வந்து நாங்கள் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்னே நாங்கள் எல்லாமே அப்படி தான் படித்தோம். பட் இப்போது இதுபடி என்னென்னா மேபி எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்க. மென் ஃபேஸ் பண்ணுற அதே ஸ்ட்ரெஸ் லெவல் ஈவன் த விமன் ஃபேஸ் ப்ளஸ் த என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், பொல்யூஷன் இருக்குது, த வே வி ஈட், நம்மளோட லைஃப் ஸ்டைல்லாம் மாறிக்கிட்டே வருது. இதெல்லாம் வந்து அந்த எஃபெக்ட் எல்லாம் ப்ராபப்ளி எடுத்துருச்சு. அந்த ஹார்மோன் இஸ் சப்போஸ் டு ப்ரொடெக்ட் அந்த மென்ஸ்ட்ரேட்டிங் விமனுக்கு. அதோட ப்ரொடெக்ஷன்லாம் கம்மியாகிக்கிட்டே வருது. இதோட எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக அதோட ப்ரொடெக்ஷன் கம்மியாக இருக்கலாம். அது ஒரு தாட். இன்னொன்று வந்து டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னாக்கா இட் டோட்டலி ரிமூவ்ஸ் த ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த ஹார்மோன்ஸ். ஸோ ஒரு 30 வயசு லேடிக்கு டயபெட்டிஸ் இருக்குது, 35 வயசு லேடிக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னாக்கா அவங்களோட ரிஸ்க் வந்து மென்னுக்கு எவ்வளோ ரிஸ்க்கோ அதே ரிஸ்க்கு அந்த விமனுக்கும் உண்டு. அவ்வளோதான், சின்ன வயசுன்னா கூட. ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த ஏஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து பேசலாமா ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. கேட்குறேன் மேடம், கொடுங்க. ஹலோ சொல்லுங்க மேடம், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சார். எனக்கு ஒரு ரைட் நீ இன்ஜுரி ஆச்சு. ஓகே. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக போனப்போ அவங்க அந்த இது எக்கோ டெஸ்ட்லாம் எடுத்ததில் ஏதோ அசெண்டிங் அரோட்டா அனுரிசம்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. ஓகே. அது 5.1 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி. அப்புறமேல திருப்பி ரிவ்யூ பண்ணாங்க சீனியர் டாக்டர்ஸ்லாம். அப்புறம் சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு கூட பண்ணிக்கலாம். சரி. ஒரு 3 மாதம் கழிச்சு கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலாக இந்த அசெண்டிங் அரோட்டா அனுரிசியம்ங்கிறது என்ன, இதனால எதனால இப்படி வருது, இதனால ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் எதுவும் ஆகுங்களான்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இது அந்த அன்யூரிசம்ங்கிறது வந்து அந்த இரத்த குழா இருதயத்திலேருந்து வெளியில் வர இரத்த குழா பேர் அயோட்டா. அது முக்கிய இரத்த குழா. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை எடுத்து கொண்டு போகிற ஒரு இரத்த குழா. ஸோ இருதயத்துலேருந்து வெளியில் வந்த உடனே இருக்கிற இது வந்து அசெண்டிங் அயோட்டான்னு பேர் அந்த அந்த இரத்த குழாய்க்கு. அது வந்து விரிஞ்சிச்சுன்னாக்கா அது பேர் அன்யூரிசம்னு சொல்லுவோம். அது அவ்வளோ ப்ரெஷரில் அது பிளட் அது வழியாக ஃப்ளோ ஆகும்போது அது விரிசல் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போக போக அது என்லார்ஜ் ஆகிக்கிட்டே போக போக அது அது லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இல்லை ரீச் ஆகிடுத்துங்கும்போது நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ அப்பில் கட்டாயம் இருக்கணும். ரெகுலராக போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க, அதோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம்லேயும் ஒரு அந்த ஸ்பெஷலிஸ்ட் அதுக்குன்னு இருப்பாங்க அன்யூரிசம் ரிப்பேருக்குன்னு, அந்த சர்ஜன் அவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நன்றி சார். டாக்டர் மற்றும் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவாணிநல்லூர்லேருந்து பேசுகிறேன். நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு ஒரு 8 months முன்னாடி செஸ்ட்ல ஒரு நீர்க்கட்டி இருந்துச்சு மேடம். ஓகே. அது ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனா திரும்ப அது பெயின் இருந்துட்டே இருக்கு. அது மூலியமா நெஞ்செல்லாம் பயங்கரமா வலி எடுக்குது. அது டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணாக்கா நீங்க பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அடையாறுக்கும் ஒரு தடவை போனா அங்கேயும் சரியான முறையில எனக்கு ரெஸ்பான்ஸ்லயே கொடுக்க மாட்டேங்காங்க. பயமா இருக்கு, அது கொண்டு ஏதாவது பெயின் வருமா என்ன ஒரு பதட்டமாவே இருக்கு. அடிக்கடிக்கு ஒரு பதட்டம். நீங்க அந்த மாதிரி வலி இருக்கு அப்படின்னாக்கா அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்னு பண்ணி பாருங்கம்மா. ட்ரெட்மில் டெஸ்ட் நார்மலா இருந்ததுன்னா ஹார்ட் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. நன்றிம்மா. டாக்டர் மற்றும் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து ராதிகா பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. பாப்பாவுக்கு வந்து பிறந்தனா விஎஸ்டி ப்ராப்ளம் இருந்தது சொன்னாங்க மேடம். ஓகே. அப்புறம் வந்து நாங்க அது 2 வயசுல சர்ஜரி பண்ணிட்டோம். ஓகே. சர்ஜரி பண்ணி நல்லா இருக்கு, க்ளோஸரா இருக்கு, விஎஸ்டி க்ளோஸரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேடம். நோ, இப்போ நாங்க லேட்டஸ்டா எக்கோ எடுத்துட்டு வந்தோம் 1 year கழிச்சு. ஓகே. நோ ரெஸ்டியல் விஎஸ்டி சொல்லிட்டாங்க. ஆனா மைல்ட்லி டைலட்டட் எல்வின்னு போட்டிருக்காங்க மேடம் ரிப்போர்ட்ல.
அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த மைல்ட்லி டைலேட்டட் எல்விங்கிறது வந்து ஹார்ட்டோட நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஃபியூச்சரில் ரெகுலர் ஸ்கேன்ஸில் பார்த்துக்கிட்டே வரலாம். ஹார்ட் பம்பிங் நார்மலாக இருக்குன்னு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. அப்படியே அதே மாதிரி நார்மல் எல்வி ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க மேடம். அதனால பயப்பட வேண்டியது. சிஆர்ஓ அப்படின்னு போட்டிருக்கு மேடம். அது என்னது மேடம்? அது பிரச்சனை இல்லைங்களா மேடம்? ஏதோ அதுதான் எனக்கு ஒரு பயந்து தான் ஃபோன் பண்ணது. இல்லைம்மா, பயப்பட வேண்டாம்மா, பயப்பட வேண்டாம். நன்றிம்மா. இவங்கள மாதிரி நிறைய பேருக்கு எனக்கு அது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமே பல சமயங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருதுன்னு சொல்லலாம் டாக்டர். எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், இது ஒன்றும் அந்த அளவுக்கு சீரியஸான பிரச்சனை இல்லை அப்படின்னு, இல்லை இதுக்கு நிச்சயம் நீங்கள் இப்போவே அட்டென்ஷன் கொடுத்தாகணும் அப்படிங்கிற கட்டம் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது? ஆக்சுவலாக பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் நடந்தால் கொஞ்சம் வேலை செஞ்சாலே வருதுன்னா கூட எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல் வந்தால் கூட நாங்கள் இன்னும் சீரியஸாக எடுத்துட்டு higher level of investigations எல்லாம் நார்மல் இசிஜி நார்மல் ட்ரெட்மில் நார்மலாக கூட we may go ahead do further testing. ஏன்னா பேஷண்ட்டோட சிம்டம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க சஃபர் பண்ணுறாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று நாங்கள் செக்கப்பில் வந்து we find some significant abnormality with நிறைய டெஸ்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்கோ சொல்கிறாங்க, பம்பிங் சொல்கிறாங்க, ட்ரெட்மில்லில் ரொம்ப ஜாஸ்தி வித்தியாசம், பிபி ரொம்ப லோவாக இருக்குது. அதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இந்த சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணலையும் ரிப்போர்ட்டில் ஏதாவது கிராஸாக அப்நார்மலாக இருந்தாலும் நாங்கள் வந்து அதை சீரியஸாக எடுத்துகிட்டு பேஷண்ட்க்கு ஒன்றும் தொந்தரவே இல்லைன்னா கூட சீரியஸாக எடுத்துகிட்டு we will guide them அது மாதிரி. So it only goes by patient's history, symptoms and what we find in our reports. அது மாதிரி அதை வச்சுட்டு தான் நாங்கள் அதோட சீரியஸ்னஸ் சொல்லுவோம். சில விஷயங்கள் வந்து பேஷண்ட் வந்துக்கிட்டே இருப்பாங்க, இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல்னாக்கா we just reassure them, we continue to reassure them. எவ்வளோ தடவை வந்தாங்கனாலும் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு நாங்கள் reassure பண்ணுவோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். 3 மாச குழந்தைக்கு ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எக்கோ பார்க்க சொன்னாங்க மேடம். எக்கோ பார்த்தோம். ஓகே. அதுல VSD 3.5 போட்டுருக்கு, ASD 2.5 போட்டுருக்கு மேடம். ஓகே. ஒரு டாக்டர் 1 இயர்ல மறைவுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. இன்னொரு டாக்டர் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் பண்றது? நீங்கள் சொல்கிற அந்த 3.5 2.5ங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி தோணுது. அதனால் நீங்கள் ஒரு பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி எல்லா ரிப்போர்ட்டையும் காமிச்சு ஒப்பீனியன் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சைஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணது கொஞ்சம் பெரிய சைஸ், அது தன்னால் க்ளோஸ் ஆகாது. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க டாக்டர்? இப்போது குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு அப்படின்னு தனித்தனியாக இந்த இதய நோய் அப்படிங்கிறது இருக்குமா? ஆமாம், குழந்தைகளுக்கெல்லாம் வந்து டெவலப்மெண்டல் ப்ராப்ளம், இந்த மாதிரி வளர்ச்சி குழந்தை அம்மாவுடைய கருவில் இருக்கும்போதே வந்து அது வளரணும் இல்லையா, அந்த இருதயம் டெவலப் ஆகணும். அதில் தான் இந்த மாதிரி டெவலப் ஆகாதப்போ இந்த ஹோல்ஸ் வரும், வேல்வ்லாம் சரியாக ஃபார்ம் ஆகாது. எந்த இரத்த குழா வலது பக்கத்துலேருந்து வரணுமோ இல்லை இடது பக்கத்துலேருந்து எந்த இரத்த குழா வரணுமோ அது மாறிடலாம். ஸோ அது ஆக்சுவலாக ஹார்ட் வந்து ரொட்டேட் ஆகும் உள்ளுக்குள்ளே. அது டெவலப்மெண்டல் ப்ராசஸில் எந்த வித்தியாசம் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு சின்ன ஹோலாக இருக்கலாம், சில பேருக்கு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் டெவலப் ஆகலாம். குழந்தைங்களுக்கு வருது வந்து யூஸ்வலாக டெவலப்மெண்டல் ஆர் கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சின்ன வயசில் குழந்தைகளுக்கு வந்து இந்த 3 வயசு 5 வயசு 6 வயசு 8 வயசுலலாம் வந்து இந்த ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம நாட்டில் அதெல்லாம் ரொம்ப கம்மி, ஏன்னா நம்ம சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு வருது, எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால, அந்த ஹைஜீன் பற்றிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால, ஸ்கூல் ஹெல்த் டெவலப் ஆகிடுது. அதிலலாம் கொஞ்சம் நாங்கள் அந்த மாதிரி டிசீசஸ் பார்க்குறது இப்போ வர வர கம்மியாகிக்கிட்டே வருது. அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், சோர் த்ரோட்டும் வந்து ஹார்ட் வேல்வையும் அஃபெக்ட் பண்ணுறது, அந்த வேல்வ் டிசீஸ் வரும், அதெல்லாம் வந்து சின்ன வயசில் வருது. நிச்சயம். நீங்கள் இதற்கு முன்பு பேசும்பொழுது மாடிஃபயர் அண்ட் நான் மாடிஃபயர்னு ரெண்டு விஷயங்கள் சொன்னீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதில் பரம்பரை அப்படிங்கிறது எதெல்லாம் கேரி ஆகும்னு சொல்லுங்கள். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த சரி பண்ணக்கூடிய இல்லை சரி பண்ணவே முடியாத விஷயங்கள்னு வரும்பொழுது சிலது வந்து மரபு சார்ந்து வரும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி எதெல்லாம் கேரி ஆகும் டாக்டர்?
sugar can run in the families. BP ஃபேமிலிஸில் வரலாம். அதே போல் இந்த மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வியாதியும் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா, இப்போ அப்பாவோ தாத்தாவோ அந்த மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு மாரடைப்பு சின்ன வயசுலேயே வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறமா வந்து இந்த கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுங்களா, அந்த ஹார்ட் மசில் டிஸார்டர்னு சொல்லிட்டு அது சில இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக டிரான்ஸ்மிட் இருக்கும். அந்த மாதிரி ஹார்ட் மசில் திக்காக இருக்கும், ஹைப்பர்ட்ரோஃபிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக டிரான்ஸ்மிட் ஆகலாம். இந்த மாதிரி இந்த விஎஸ்டி ஏஎஸ்டி இந்த ஹோல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒருத்தருக்கு இருந்ததுன்னா சில இதெல்லாம் வந்து இந்த சிண்ட்ரோம்ஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கும், ஒரு பேசிக் ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு விதமான அஃபெக்ஷன் வந்து அந்த குழந்தைகளுக்கு இருக்கலாம். அதாவது எக்ஸாக்ட்டா அதுதான் வரும்ன்றது இல்லை, வேற மாதிரி கூட வரலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். அருண். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்க ஃபாதருக்கு வந்து பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க, 63 இயர்ஸ் ஆகுது. ஓகே. அது இப்ப பேஸ் மேக்கர் எடுத்துட்டு டேப்லெட்ல கியூர் பண்ணலாமான்னு, அந்த பல்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை பேஸ் மேக்கர் வைக்கிறதே வந்து அந்த பல்ஸை மேலே தூக்கி வைக்கணுங்கிறதுக்கு தான். அது ஏற்கனவே வச்சாச்சுன்னா அதெல்லாம் எடுக்கவும் கூடாது. அது எடுத்தாக்க திருப்பி பல்ஸ் கம்மி தான் ஆகும். அது வச்சதுனால தான் அவரோட பல்ஸ் இப்போ நார்மலாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால இப்போ எனக்கு வருமா? அது வந்து ரொம்ப ரேர் சான்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கும் வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர். அப்படிங்களா? ஆமாங்க. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா, கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், எனக்கு வந்து வால்வு வந்து சுருங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அது வந்து இப்போ லாஸ்ட்டாக எக்கோ எடுத்து பார்த்ததுல 1.5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இது எனக்கு மேலே சுருங்குமா, சுருங்காமல் இருக்கிறதுக்கு எதுவும் வரணுமா? சுருங்காம இருக்கிறதுக்கு தடை செய்யறதுக்கு எந்த விதமான மருந்தும் கிடையாது. ஆனா நீங்க ரெகுலரா செக்அப்ல இருக்கணும். 1.5ங்கிறது வந்து மைட்ரல் வேல்வ்னு நானா அசியூம் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இருக்குன்னா நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்க எக்கோ பண்ணி பார்த்து அது வேகமாக சுருங்குதுன்னா தான் எதனா தேவைப்படும். இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு 1.5 இருக்குன்னாக்க அது வெரி ஸ்லோ ப்ரோக்ரெஷன் சொல்லுவோம். அர்ஜென்ட்டாக எதுவும் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நன்றிம்மா. டாக்டர், இந்த சுகர் பேஷண்ட்ஸ் வரும்பொழுது டயாலிசிஸ் பண்ணுறாங்க இல்லையா, இப்போது இதய நோயில் கூட நீங்கள் சொன்னீங்க ரத்தம் வந்து கெட்டிப்படுதல், இதற்கும் அதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? சுகருக்கும் டயாலிசிஸ் பண்ணுறதுக்கும்? சுகர்னால ஹார்ட் எப்படி பாதிக்கப்படுறதோ கிட்னியும் அதே மாதிரி பாதிக்கப்படும். பிரெயின், ஐஸ், கிட்னிஸ் அண்ட் ஹார்ட் இதனாலும் முக்கிய உறுப்புகள் கிட்னி சுகர்னால பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த உறுப்புகள்லாம். ஸோ டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு இருதய நோய் கொஞ்சம் அதிகமாக, அதாவது கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இருதய நோய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதோட ப்ரோக்ரெஷன் ஜாஸ்தி இருக்கும். இப்போ சின்ன அடைப்புங்கிறது வந்து நிறைய அடைப்பாக இருக்கலாம், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியாமல் போகலாம் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம். ஏன்னா மருந்தெல்லாம் கிட்னி வழியாக தான் வெளியேறணும். ஸோ முக்கிய சில மருந்துகள் நம்மளால் கிட்னியை பாதிச்சிடுங்கிறதுனால கொடுக்க முடியாமல் போகலாம். ஸோ இட் பிகம்ஸ் ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் மாதிரி. ஸோ நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்கள டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேம். இப்போது இதய நோய் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தோன்ற விஷயம் வந்து கொழுப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் கண் முன்னாடி தெரிகிற ஒரு விஷயம். இப்போ அதை கொழுப்பை குறைக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் பொழுது நார்மலாக நம்ம உடம்புல இவ்வளோ கொழுப்பு இருக்கணுங்கிற அளவு இருக்கும் இல்லையா, அது குறைச்சிடுமா? அது குறைக்கும். அதுதான் இன்டென்ஷனே. எவ்வளோக்கு எவ்வளோ அதை கம்மியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஹார்ட் அண்ட் பிளட் சப்ளைக்கெல்லாம் நல்லதுங்கிறதுனால தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. லாஞ்சிவிட்டி, சர்வைவல், டிசீஸ் ஃப்ரீ ஸ்டேஜ் அதெல்லாம் இருக்குன்னு எவ்வளவோ வருஷமாக அதெல்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் இந்த கொலஸ்ட்ரால் மருந்தையே நாங்கள் எடுத்துக்க சொல்கிறோம். அப்போ அது ரெகுலரா சாப்பிடுறதால இந்த பிரச்சனை சும்மா இருக்கிறவங்கலாம் எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம்னு டிடெக்ட் பண்ணவங்க எடுத்துக்கிறது நல்லது. தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நாங்க திருச்சியிலிருந்து பேசுறோங்க. என்ன சந்தேகமா, கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ 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 குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹார்ட் வந்து இந்த வலி இருந்துச்சுங்க, பெயினா இருந்துச்சு. ஓகே. அதனால போய் செக்அப் பண்ணதுக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஓகே. அது டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டோம். ஓகே. எடுத்து அந்த கொஞ்சம் வேன்சி உள்ள எதுவும் ஜாக்கெட் எதுவும் போட்டா கொஞ்சம் வலி இருக்குங்க. ஓகே.
வெயிட் தண்ணி எதுவும் தூக்கம் வெளியே இருக்குது, எது பிரச்சனைங்களா ஹார்ட் எதுவும்? இல்லை, இதுக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலம்மா. அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். நன்றிம்மா டாக்டர் மற்றொன்னையர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. அக்கா பையனுக்கு வந்து 15 வயசு ஆகுது மேடம். ஓகே. அவனோட வாழ்வு வந்து சரியா பொருந்தல, விலகி இருக்கு, அதனால ரத்த ஓட்ட சீரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதை எப்படி சரி பண்ணலாம் மேடம்? அது என்ன ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்கங்கிறது வந்து நீங்கள் அந்த ரிப்போர்ட் காமிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் டாக்டர் சொல்கிறத கேட்டுக்கோங்க. இது மாதிரி வித்தியாசமாக டெவலப்மெண்ட்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுவாங்க. பட் உங்களுடைய கொஸ்டினே எனக்கு சரியாக புரிப்படலம்மா. என்ன கேட்குறீங்கங்கிறது எனக்கு தெரியல. ரிப்போர்ட் பார்த்தா தான் என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நன்றிம்மா. டாக்டர், இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, அண்ட் ஸ்பெஷலி உணவுகள்னு வரும்பொழுது நீங்கள் எதெல்லாம் தவிர்க்கணும்னு. அண்ட் சில பேருக்கு இந்த சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் சர்ஜரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியும், இல்லை மாத்திரையிலே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் மாத்திரை அப்படிங்கிறது ஓகேவாக இருக்கும்? ஸோ நாங்கள் அவங்கள ரெகுலர் செக்கப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். அவங்களுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய பிபி, பல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லா எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, யூரின் நல்லா போகிறாங்க, ஹீ இஸ் ஏபிள் டு டூ அவங்களுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை ஒரு தொந்தரவும் இல்லாமல் பண்ணுறாங்கன்னு வந்ததுன்னா மாத்திரை இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். பட் அவங்களுடைய ரொட்டீன் வேலைகளை குளிக்கிறது, நடக்கிறது எல்லாமே வந்து மாத்திரை எடுத்தும் அதெல்லாம் தடைப்படுறது அப்படிங்கும்போது we have to think of the next step, ஆப்ரேஷன் அந்த மாதிரி. அதையும் மீறி சில பேர் நாங்கள் மெடிசன்லேயே இருக்கோம் வேணான்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் எப்போ ஓகேன்னு சொல்லுவோம்னா மேபி ஓல்ட் ஏஜில் ஆஃப்டர் 80, 75 அண்ட் 80 இயர்ஸ்க்கு மேலே. இப்போல்லாம் வந்து 80 இயர்ஸ்க்கு மேலே தான் நாங்கள் மெடிசன்லேயே இருக்கோன்னு சொன்னாங்கன்னா விடுறோம். இல்லைன்னா இப்போ 8 இயர்ஸ் கூட ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து எனக்கு வேணாமே மாத்திரையிலேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா we will just watch them on medicines. அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம், நான் 98ல் நான் பைபாஸ் சர்ஜரி பண்ணேன். ஓகே. எனக்கு வந்து இப்போ நியர்லி 15 இயர்ஸ் சர்ஜரி பண்ணி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நடுப்புற ஒரு 23rd டிசம்பர் போல ஒரு சின்ன மைல்டு சேஞ்சஸ் வந்த மாதிரி ஹார்ட்ல இருந்தது. ஓகே. லோக்கல் டாக்டர் அட்வைஸ் பண்ணி அந்த ஆன்ஜியோ பண்ணாங்க. ஓகே. ஆன்ஜியோ பண்ணதுல வந்து இப்போ எலியடி எனக்கு ஏற்கனவே மெமரி ஆர்டரியில தான் பைபாஸ் பண்ணேன், மெமரி ஆர்டரியில தான் பைபாஸ் பண்ணது. ஓகே. எலியடியில பண்ணது 100% ஃப்ரீயா இருக்கு, நோ பிளாக் எலியடிங்க. ஆர்சிஏலையும் 30% பிளாக் இருக்குது. ரோமாஸ்ங்கிறது வந்து 70% இருக்கு, அதுக்கு ஸ்டென்ட் வைக்கணுங்கிறாங்க, பட் நாட் அர்ஜென்ட்டுங்கிறாங்க. ஓகே. அது என்ன மேடம், இப்படி அது வந்து நெசசரியா பண்ணி ஆகணுமா? அது அந்த ரத்த குழா சைஸ் என்னன்னு கேட்டுக்கோங்க. அந்த ரமாஸுங்கிறது ஸ்மால் வெசல்னு சொன்னாங்க. எனக்கு எல்இடி 100% இன்ஃப்ளோ இருக்கு, D1 D2 எல்லாம் இன்ஃப்ளோ கரெக்டா இருக்கு. சரி, உங்களுக்கு கிராஃப்ட் எல்லாம் நல்லா வேலை செய்யுது, இந்த ராமஸ் மட்டும் ஒரு சின்ன ரத்த குழாயில் இருக்குன்னா நீங்கள் மருந்தில் பாருங்கள். மருந்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் அவங்க சொன்னபடி ஸ்டென்ட் வச்சுக்கலாம். அதோட சைஸை பொறுத்து, அது எவ்வளோ ஏரியா ஆஃப் சப்ளை ரத்தம் எவ்வளோ ஏரியா கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து டாக்டர் டிசைட் பண்ணலாம். உங்களுக்கு சிம்டம்ஸ் மெடிசன்லேயே பெட்டராக இருக்குன்னா மெடிசனே கண்டினியூ பண்ணலாம் நீங்கள். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. டாக்டர் அம்மாட்ட பேசணும். என்ன சந்தேகம் கேளுங்க. நான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி 3 மாசம் ஆகுதுங்க. சிஎம்சி ஹாஸ்பிட்டல் பண்ணேன். 3 அடைப்பு இருக்குன்னு. ஓகே. இப்போ லேசா சுருக்குன்னு குத்துது. ஹஸ்பண்ட் கொஞ்சம் ட்ரிங்க் பண்றாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேரலாமா? 3 மாசம் ஆயிடுச்சு, சேரலாமான்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்க வந்துட்டு அந்த சுருக்குன்னு குத்துறதெல்லாம் வந்து இருதய நோய் கிடையாது. நீங்க சாதாரணமா எல்லாம் நடங்க, வேலை பண்ணுங்க, உங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் நார்மலா இருக்கலாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. 3 மாசம் ஆயிட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றிம்மா. டாக்டர், இந்த கருவுறும் பெண்களுக்கு வந்து அந்த நேரத்துக்கு சுகர் வரலாங்கிறாங்க, பிபி வரலாங்கிறாங்க, அந்த மாதிரி இந்த இதய நோய்க்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
அவங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வந்து ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டும் அவங்களுக்கு வரலாம். பிபியை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் கண்ட்ரோலில் வைக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ சுகரும் அதே மாதிரி தான் ப்ரெக்னென்ட் விமனுக்கு. இன்னொன்று வந்து அந்த டெலிவரி டைமில் வந்து ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து ஹார்ட் மசில் வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது பேர் வந்து பெரிபார்ட்டம் கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு மேஜர் ப்ராப்ளம். அது வந்து அப்படியே அவங்களோட பம்பிங் கம்மியாகவே கண்டினியூஸாக கம்மியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க இருதய பேஷண்ட்டாக மாறிடுறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வர இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ப்ரெக்னன்சினால் வரது அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இதுக்காக தான் அவங்க வந்து அப்பப்போ வந்து செக்கப் பண்ண சொல்கிறாங்க. பிபியை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு சொல்லுறது. பிபி கொஞ்சம் இருந்தால் கூட அவங்க எங்களுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிடுவாங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓ, இப்போ அந்த மாதிரி அம்மாக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது வரும் அப்படின்னு இருக்கு. அது இந்த குழந்தைய டெஃபினட்டாக பாதிக்கும். அம்மாவுக்கு இருதய நோய் ஏற்கனவே இருக்குன்னா கூட சில இருதய நோய்கள் இருந்ததுன்னாக்கா நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறது பெட்டர் அப்படின்னே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சில இது மாதிரி சின்ன ஹோல் அது மாதிரிலாம் இருக்குன்னாக்கா அண்டர் சூப்பர்விஷன் ப்ரெக்னன்சியை கண்டினியூ பண்ண வைப்போம். வேல்வ் ப்ராப்ளம்லாம் மைல்டாக இருக்குது, மாடரேட் சிவியராக இருக்குன்னா நீங்கள் இப்போ அவாய்ட் பண்ணுங்கள், வேல்வை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். பிபிலாம் ரொம்ப ஹையாக எடுத்துனாக்கா குழந்தையெல்லாம் பாதிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து வால்வு ரத்த வால்வு வந்து சுருங்கிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அது வந்து இப்ப சமீபமா சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்குது. இப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அது டேப்லெட்லாம் சாப்பிடுறது இல்ல. திடீர்னு டிரைவிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க எங்க வீட்டுக்காரு. திடீர்னு கை கால்லாம் மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. இப்போ அது பெரிய ப்ராப்ளம் எதுவும் ஆகுமா என்னன்னு தெரியல. 1 month வச்சிருந்தாங்க அந்த மூட்டு வலி வரும்போது. ஆஸ்பிரின் டாப்லெட்டும் பென்சிலின் டாப்லெட்டும் சாப்பிட சொன்னாங்க. ஆனா இவங்க கொஞ்ச நாள் ஆஸ்பிரின் சாப்பிட்டு பென்சிலை விட்டுட்டாங்க. பென்சிலின் டாப்லெட் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்ளம் எதுவும் வருமானு கேக்குறேன். இல்ல அவங்கள வந்து எக்கோ கார்டியோகிராம்னு இருக்கு. அந்த டெஸ்ட் மட்டும் திருப்பி ஒரு 3 months 6 months செக் பண்ணிக்கோங்க. எதுனா பிரச்சனைனா அங்க இருக்கிற டாக்டரே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது உங்களுடைய அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் இன்னொன்று வாட்டி எக்கோ வந்து ஒரு 3 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ செக் பண்ணிக்கோங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், நான் செல்வா நாகப்பட்டினத்துல பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு ஐஹெச்டின்னு ஒன்று இருக்கு. என்ன இருக்குங்க? ஐஹெச்டி சொல்றாங்க ஹார்ட்ல. சரி, சரி சொல்லுங்க. அதுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருமா? ஐஹெச்டிங்கிறதே வந்து இந்த மாதிரி மாரடைப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அது பேர் இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லுவாங்க. இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக போகுது அப்படிங்கிறத ஏதோ ஒரு டாக்டர் உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஹார்ட் அட்டாக் வரது மாதிரி சம்பந்தம் உண்டா மேடம்? ஹார்ட் அட்டாக் இது மட்டும் வரலைன்னாக்கா வராமல் தடுக்கிறதுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மருந்துகள்லாம் நீங்கள் எடுக்கணும். அப்பப்போ செக்கப்பில் இருக்கணும். அப்போனா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வராமல் தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? சாத்தூர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர். நல்லதுமா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. இது அக்கா பொண்ணுக்கு வந்து திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ணாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து வால்வு மாத்தினாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து உடம்பு அசதி ஆயிருது. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. ஓகே. அந்த ரத்தம் வந்து அதிகமாயிருச்சுன்னா உடம்பெல்லாம் சிவப்பு ஆயிருது. இன்னைக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க திருவனந்தபுரத்துக்கு. அவங்க வந்து மாசம் ஆகலாமா? ஆக்சுவலாக இது வந்து ரத்தம் மெல்லிஸ் பண்ணுற மருந்து அவங்க கட்டாயம் எடுத்துக்கணுமா? நிறுத்தவே முடியாது. ஒரு மாத்திரை வந்து போட்டுட்டே இருக்காங்க. ஆமாம், அந்த மாத்திரை வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது அந்த மருந்துனால வளர்கிற குழந்தைக்கு பாதிப்பு வரலாம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் தன்னால் ஒரு டெசிஷனும் எடுக்க முடியாது. இருதய நோய் டாக்டர் கிட்ட போய் காமிச்சு அவங்க கீழே ஃபாலோ அப்பில் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சியும் போதும் டெலிவரியும் போதெல்லாம் இருந்து அது ஒரு ரிஸ்க் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து தான் செய்ய வேண்டியிருக்கும்.
சரிங்க மேடம். நன்றிம்மா, நன்றி. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? உயிருக்கு எதுவும் ஆபத்து எதுவும் இல்ல? உயிருக்கு ஆபத்துங்கிறது வந்து அதுக்கு தான் ஃபாலோ அப்ல செய்யணும்னு சொல்றது. ஏன்னா இந்த மாதிரி மருந்தெல்லாம் நம்ம மாற்றும் போது அப்படி அவங்களுக்கு ஹார்ட் வால்வ்ல பிரச்சனை வரும்னு நினைச்சோம்னாக்க நாங்க பிரெக்னன்சியே வேணாம்னு சொல்லிடுவோம். அவ்வளவுதான். வால்வுலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா, அந்த மருந்தை நிறுத்தும் போது எதனாவது பிரச்சனை வரும்னு நாங்க ரொம்ப சந்தேகப்பட்டோம்னாக்க பிரெக்னன்சி ஆயிட்டாங்கன்னா கூட அதை நம்ம எதனா செய்யறதுக்கு நாங்க முடிவெடுப்போம். அதுதான் நாங்க சொல்லுவோம். நன்றிம்மா. டாக்டர் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? காங்கிரஸ்ல இருந்து சேமலிசம் பேசுறேன் மேடம். நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்க மேடம். ஹலோ. ஹலோ. எஸ், சொல்லுங்க சார். மேடம், எனக்கு இப்போ சமீபத்தில் 2 ட்ரிப் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு மேடம். ஓகே. இப்போ நான் என்ன முறையை உணவு கடைபிடிக்கலாங்க, எப்படி நாம் அதை கண்ட்ரோல் வச்சுக்கலாம் மேடம்? உணவு முறைகள் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உப்பு கம்மியாக சாப்பிட்ணும், ஊறுகாய் அப்பளம் பப்படம் சாப்பிடக்கூடாது, வறுத்த பொருள்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, எண்ணெயிலேயே பொரிச்சது சாப்பிடக்கூடாது. நான் வெஜிடேரியன்னா மாமிசம் அவாய்ட் பண்ணுங்கள், முட்டையில் மஞ்சள் கரு அவாய்ட் பண்ணுங்கள், சிக்கன் கொஞ்சம் எடுக்கலாம், சின்ன ஃபிஷ்ஷஸ் எடுக்கலாம், அது கூட வறுத்து சாப்பிடக்கூடாது. நெய், வெண்ணெய், பாலாடை, தயிராடை அதெல்லாம் சாப்பிடாதீங்க. சர்க்கரை வியாதி இருக்குன்னா சர்க்கரை ஸ்வீட்ஸு சாப்பிடக்கூடாது. தித்திப்பான பழங்கள் ரொம்ப எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். நன்றி சார். மேம், இதெல்லாம் பெரியவர்கள் அப்படின்னா நிச்சயம் ஃபாலோ பண்ணிடுவாங்க. குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? கஷ்டமா இருக்கும். ஆனால் குழந்தைகள் தான் வந்து பெட்டராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலாக தே ஆர் பெட்டர் தேன் அடல்ட்ஸ். அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு புரிகிறபடி சொல்லிட்டோம்னா நாங்கள் பார்த்துருக்குறோம். சின்ன வயசுலேருந்தே அந்த இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ், பிறந்ததுலேருந்து சுகர், அவங்க இன்சுலின் போடணும். அந்த குழந்தைகள்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்களோட டயட்லேயும் அவங்க இதுலேயும் அந்த மாதிரி. ஸோ I think they grasp the situation much better. இப்போ ஒருவேளை குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்க தொடங்கிட்டோம்னா அது வேற ஏதாவது பிரச்சனைகளில் கொண்டு போய் முடியறதுக்கோ இல்லை இதே வியாதி பெரிய அளவில் போகாமல் இருக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுமா? டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்களோட வியாதிகள்லாம் மோஸ்ட்லி இந்த கன்ஜெனிட்டல் டிசீஸ், வேல் டிசீஸ் அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே தேவைப்பட்டதுன்னா இன்டர்வீன் பண்ணி சர்ஜரியோ இல்லை எதனாலையோ நம்ம க்யூர் பண்ணிட போகிறோம். அதுக்கப்புறம் தே லீட் நார்மல் லைஃப். இந்த ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட ஃப்யூச்சர் பிரச்சனை வந்து தான் அவங்களுடைய உணவு முறைகள், அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்க ஒபிசிட்டி கம்மி பண்ணுறது அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். இன்றைய ஹலோ டாக்டரில் மாரடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம், என்ன அறிகுறிகள் எப்படி இருக்கும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணுங்கிற நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி மேம். வணக்கம். தேங்க்யூ. நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மாரடைப்பு எதனால் வருது, அதை தடுப்பதற்கான வழிகள் என்ன, அண்ட் ஒன்ஸ் மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அண்ட் ஃபாலோஅப்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை கேட்டிருப்பீங்க. மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.